நீ பார்க்க முடியாத நேரத்தில் நீ சொல்லக்கூடிய வார்த்தையை நான் எது பார்த்தான் எங்களுக்காக நீ எதுக்காக வந்து எந்த அருமே அப்படி என்று வந்து ஒரு நாடக மாறி அதற்காக வேண்டி சண்டையிலே எங்களுக்காக என்ன பண்ற சாரதி நடத்தி நீங்க எல்லாம் அண்ணனே எங்களை கொண்டாந்து விட்டு எங்க அண்ணனை நடுவில் எடுத்து பணத்தை போடுகிறாய் அப்படி என்று சொல்கிறாயே உனக்கு நாயை மாத்தேன் பைத்தியக்காரா உங்க அண்ணன் தான் ஆனா கண்ணன் தர்மம் இல்ல உங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தர்மம் இல்ல கர்ணன் அண்ணன் தர்மம் அண்ணா வாயில் அடிப்பேன் போலாரு அறிவு கட்டு போச்சா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுமே இல்லையா மண்டையில ஆமா சொல்றான் கர்ணன் இல்ல இல்ல தருமங்கிறிய பைத்தியக்காரன் எங்க அண்ணன் தான் இல்லடா இல்ல கர்ணன் தருமராசா அடிப்பான் பிள்ளை எடுத்து அட மந்திரமாகவே அப்படின்றாயா ஆமா இதை நான் நினைத்து பார்த்து பாலத்தை தொடுக்கலாம் என்று போனா எங்க அண்ணன் தர்மராஜாவை அப்படியே தெரியுது முகம் அப்பேற்பட்ட முகத்தை கொண்டு வந்து எங்களுக்குள்ளே அடிச்சு சாவடா எங்களுக்குள்ளே பாலம் போட்டு இறந்து விட்டான் அப்படி என்று நீ மட்டுமில்ல உலகத்தோரல்ல யாரு நினைப்பாங்க தெரியுமா என்ன பேசுவாங்க தெரியுமா பேசுவாங்க சொல்ல பாலத்தை நான் போட்டு விட்டால் ரத்த வரும் கேட்டு நான் பாலத்தை போட்டால் பல பேரு என்னை இழிவாய் பேசுறது விட உங்களெல்லாம் கொண்டுட்டு எவ்வளவத்தில் இருக்கும் அத்தனை பேரு என்னை இழிவாய் பேசுவாங்க மாமா சத்தியமா சொல்றேன் அறிவில்லாதவன் உங்க அண்ணன் கொள்ளை சொன்னா
மாமா என்ன சொல்றாரு? சொல்லுப்பா சொல்றாரு. கல்ல குடிக்க சொன்னா கசக்குதையும் கூறாய், கருவாடு சுட்டு வருவார் சொன்னேன்னு. இந்த மாதிரி அடுக்குமொழி யாரு தஞ்சிங்கிட்ட கத்திக்கிட்டேன். அவன் உங்க அண்ணன் தருமா இல்ல? தருமா கர்ணா யாரு? ஆமா அப்படியா? அட கச்சல பாலமா இத்தனை கையில இருக்கிறது என்னடா? உன் கையில இருக்கிறது இல்ல எடு எங்க எடுத்து கொடு மாமா.